जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரித்தம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் பூர்ணவர்மனை பற்றிய குறிப்பு. சூத்திர பாஷ்யத்தில் ஓரிடத்தில் சத்துக்கும் அசத்துக்கும், அதாவது இருக்கிற வஸ்துவுக்கும் இல்லாத வஸ்துவுக்கும் சம்பந்தம் காட்டுவது அசம்பாவிதம் என்று ஆச்சாரியால் சொல்லிக்கொண்டு போகும்போது, பூர்ணவர்மனுக்கு பட்டாபிஷேகம் ஆவதற்கு முன்னால் ஒரு மலடியின் பிள்ளை ராஜாவாக இருந்தான் என்று சொல்வது எத்தனை அசம்பாவிதம் என்று உவமை காட்டியிருக்கிறார். அதாவது வாஸ்தவமாக உள்ள பூர்ணவர்மனை ஒரு காலும் இருக்க முடியாத மலடி மகனோடு சம்பந்தப்படுத்தி சொல்வது. குறிப்பு: சூத்திர பாஷ்யம் 2.1.18. அவர் குறிப்பிடும் ராஜாவான பூர்ணவர்மன் யார்? அவனுடைய காலத்தை கண்டுபிடித்து விட்டால் அவனுக்கு சமகாலத்தவராகவோ பின்காலத்தவராகவோ இருந்திருக்க கூடிய ஆச்சாரியாளின் காலத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறார்கள். பூர்ணவர்மன் என்று பேருள்ள 2 ராஜாக்களை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஃபார் ஈஸ்டில், அதாவது தூர கிழக்கு நாடுகளில் பாரத கலாச்சாரம் வெகு நாட்களுக்கு முந்தியே பரவி இருந்ததென்று தெரிந்திருக்கலாம். அவற்றில் யாவகம் எனப்படும் ஜாவாவில் கிபி 4ஆம் நூற்றாண்டில் ஒரு பூர்ணவர்மன் ஆட்சி செய்திருக்கிறான். அங்கே அவனுடைய பாதத்தை ஒரு பெரிய பாறாங்கல்லில் விஷ்ணு பாதம் மாதிரி செதுக்கி இருக்கிறது. அதிலேயே அவனுடைய சிலாசாசனமும் பொறித்திருக்கிறது. விஷ்ணுவுக்கு சமமானவன் என்று அவனை வர்ணித்திருக்கிறது. ஆனால் ஜாவா தேசத்து பூர்ணவர்மனை ஆச்சாரியால் எதற்கு உதாரணம் காட்டியிருக்க போகிறார்? அவருடைய சூத்திர பாஷ்யத்தை படிக்கக்கூடிய நம் தேசத்து வித்வத் சமூகத்துக்கு தெரிந்த ஸ்வதேச ராஜா எவனையாவதுதான் அவர் குறிப்பிட்டிருக்கணும் என்று சொல்லி ரிசர்ச்காரர்கள் இந்த பூர்ணவர்மனை தள்ளிவிடுகிறார்கள். அவர்கள் கண்டுபிடித்துள்ள இன்னொரு பூர்ணவர்மன் தான் நம் தேசத்தவன். மகத தேசத்தின் மேற்கு பகுதியில் ஆட்சி செலுத்தியவன். கிபி 7ஆம் நூற்றாண்டின் முன்பாதியில் இந்தியாவில் 16 வருஷம் சுற்றுப்பிரயாணம் செய்த ஹுவான்சாங் அந்த சமயத்தில் பூர்ணவர்மன் மகத நாட்டரசனாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் ஆச்சாரியால் ரெஃபர் பண்ணுவது இவனாகவே இருக்க வேண்டும். அவர் பாஷ்யம் எழுதியது காசியில். மேற்கு மகதம் அதன் கிட்டே வந்து விடுகிறது. காசியோடு ரொம்பவும் சம்பந்தப்பட்டது கயை. அங்கே, அதாவது கயையில் பௌத்த விரோதியான சசாங்கன் என்ற ராஜா வெட்டிவிட்ட போதி விருட்சத்தை பூர்ணவர்மன் மறுபடி நட்டு போஷித்து துளிக்க பண்ணியதாக தெரிகிறது. அதனால் பாஷ்யத்தில் அவனையே சொல்லியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். அதாவது ஆச்சாரியால் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் வந்தவர் என்பதற்கு இதுவும் எவிடன்ஸ் என்கிறார்கள். 2 ராஜாக்களில் இன்னொருத்தன் யார் என்றால், ஃபார் ஈஸ்ட் ராஜாவை பற்றி நம்மூரில் ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதி பிரச்சாரம் பண்ணும்போது குறிப்பிடுவதற்கில்லை என்றாலும், அந்த தூர தேசத்தில் நம்முடைய வைதிக மதமும் பௌத்த மதமும் பரவியதால் அங்கே நம்முடைய தெய்வங்களுக்கு கோயில், பௌத்த விகாரங்கள் முதலியன இருக்கின்றன. அகஸ்தியர், புத்தர், போதிசத்வர் முதலியவர்களுக்கு விக்கிரகங்கள், அவர்களை பற்றி சாசன குறிப்புகள் ஆகியவையும் இருக்கின்றன. இப்படி இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸை காட்டுவதாக அங்கே ஆச்சாரியாளை பற்றியும் குறிப்பு கிடைக்கக்கூடியது சாத்தியமே. ஆச்சாரியால் அந்த தேச சமாச்சாரத்தை பாஷ்ய புஸ்தகத்தில் குறிப்பிடுவதற்கில்லை என்பது மாதிரி அந்த தேசத்தினர் ஆச்சாரியாலை குறிப்பிட மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது என்ற அடிப்படையில் இந்த இன்னொரு ராஜாவை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். காம்போஜம் என்று சொல்லப்படும் கம்போடியாவில் ஸ்லோக ரூபமான ஒரு சம்ஸ்கிருத சாசனம் அகப்பட்டிருக்கிறது. அது இந்திரவர்மன் என்ற காம்போஜ ராஜாவின் சாசனம். அதில் அவனுடைய குருவின் பெயர் சிவசோமன் என்று சொல்லி, அந்த சிவசோமன் பகவான் சங்கரரிடம் இருந்து சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி இருக்கிறது. ஏனாதீதானி சாஸ்திராணி பகவத் சங்கராஹ் வயாத். அதற்கப்புறம் அந்த பகவத் சங்கரரின் தனிப்பெருமையை ரொம்பவும் கொண்டாடி ஸ்லோகத்தை முடித்திருக்கிறது.
அதாவது அவருடைய பாதமாகிற தாமரையை மிச்சம் மீதி இல்லாமல் அத்தனை வித்வத் சிரேஷ்டர்களின் சிரசாகிற வண்டு வரிசைகளும் மொய்த்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறது. அறிஞர் உலகம் முழுவதும் அவருடைய பாதத்தில் தலை வைத்து வணங்குவதாக அர்த்தம். நிச்சேஷ சூரி மூர்த்தாலி மாலாலீடாங்கிரி பங்கஜாத். இந்த பகவான் சங்கரர் ஆச்சாரியாளாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். அந்த பெயரில் இப்படி வித்வத் சமூகம் முழுவதாலும் வணங்கப்பட்டவராக கம்போடியாவில் எவரும் இல்லை. இந்தியாவிலும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளை தவிர எவரும் இல்லை என்று எடுத்து காட்டுகிறார்கள். சங்கர பகவதக என்று அவருடைய புஸ்தக கொலோபோன்களிலும் இருக்கிறதென்றேன் அல்லவா? அதற்கு இது, அதாவது பகவத் சங்கர என்பது அப்படியே ஒத்துப்போவதை காட்டுகிறார்கள். இந்திரவர்மனின் காலம் 9ஆம் நூற்றாண்டின் பின்பாதி என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பு: கிபி 878 முதல் 87 அவனது ஆட்சி காலம் என்பது வரையறை. அவனுடைய குரு சிவசோமன் அவனை விட 30-40 வருஷம் பெரியவராய் இருக்கலாம். அவர் ஆச்சாரியாளின் நேர் சிஷ்யராயிருந்து அவரிடம் இருந்து எல்லா சாஸ்திரமும் அபியாசம் செய்திருக்கிறார் என்றால் ஆச்சாரியாள் காலம் கிபி 788 முதல் 820 என்ற கருத்து ரொம்பவும் சரியானதே என்று தோன்றுகிறது என்கிறார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம்.